Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் GE3791 சப்ஜெக்ட் நேம் ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் சப்ஜெக்ட். இந்த பேப்பர் நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க பேப்பர் ரெகுலேஷன் 2021ல் நமக்கு 19th எக்ஸாம்னு தெரியும். ஆல்ரெடி நான் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான ஆன்சர் பிடிஎஃப்பும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிட் 1 பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னா முதல்ல டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் தான், அதோட கீ எலமெண்ட்ஸ் தான். ஓகேவா? அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் மேலே கொடுத்துருக்க இந்த கிளிக் ஹியரில் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனலுக்கு ரீடைரக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து நம்ம சேனலை பார்த்துக்கலாம். தென் இந்த நோட்ஸையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டிரைவ் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். டெமோக்ராட்டிக் அப்படின்னா என்ன? டெமோக்ரஸி அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன நார்மலாக சொல்லுங்கள். ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் சப்ஜெக்ட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சப்ஜெக்ட் தான். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும், நீங்கள் அதை வச்சு ரைட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா பேசிக் கான்செப்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு அதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்க்கான நோட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், அதை வச்சே நீங்கள் எழுதிட முடியும். ஸோ டெமோக்ராட்டிக் வேல்யூ அப்படின்றதுல டெமோக்ரஸி அப்படின்னா நமக்கு தமிழில் தெரிஞ்சது என்ன? ஜனநாயகம் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் having or supporting equal rights for all people. ஓகேவா? சமமா ஜனநாயகம் அப்படின்னாலே சமமா எல்லா மக்களுக்கும் வந்து ஈக்குவலான ரைட்ஸ் கொடுத்து எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கொடுத்து இருக்க வைக்கிறதுக்கு பேர் தான் நம்ம ஜனநாயகம் அப்படின்னு சொல்வோம். ஓகே, ஸோ democratic values are the fundamental moral and ethical principle that form the foundation of democratic society. இந்த சொசைட்டி எல்லாத்துலேயும் எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான வேலையாக இருக்கிறது இந்த டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் தான். ஓகேவா? இந்த வேல்யூஸ் நமக்கு என்ன சொல்லித்தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை, பிஹேவியரை, என்ன உரிமையெல்லாம் நமக்கு இருக்குது, ஒரு சிட்டிசனாக நம்ம நாட்டுக்கு என்னெல்லாம் செய்யணும், நம்ம சொசைட்டிக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எதெல்லாம் வந்து அடுத்தவங்களை வந்து ட்ரீட் பண்ணுறது எப்படி இருக்கணும் வித் டிக்னிட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ். டிக்னிட்டி மீன்ஸ் என்ன? ஒருத்தவங்களை எந்த குவாலிஃபிகேஷன், நம்மளுடைய தகுதி எப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறது தான் டிக்னிட்டி. ஈக்குவலாக எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுறது, நான் நேர்மையாக நடந்துக்கிறது, இந்த விஷயங்களெல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய டெமோக்ரஸியே இருக்குது. ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அப்படின்றது ஃப்ரீடமை, நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன், ஈக்குவாலிட்டி எப்படி இருக்குது, ஜஸ்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரோட லைஃப்பை பற்றி சொல்ல போகிறது தான் இந்த டெமோக்ரஸியே. ஸோ டெமோக்ரஸி அப்படின்ற வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரீக் வேர்ட்லேருந்து வந்துச்சு. டெமோஸ் அப்படின்னா பீப்புள் அப்படின்னு மீனிங். கிரெட்டோஸ் அப்படின்னா பவர் ஆர் ரூல் அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் டெமோக்ரஸி அப்படின்னாலே ஒரே வேர்ட் தெரியும், ரூல் பை த பீப்புள். அதாவது மக்களாட்சி, மக்களுக்காகவே இருக்க ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரூல் பை ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த இது. ஓகே, ஸோ ரூல் பை த பீப்புள். ஸோ இட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேர் பவர் லைஸ் வித் த பீப்புள். பீப்புள்கிட்ட தான் பவர் இருக்கும். அவங்க தான் அவங்கள யார் ரூல் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், ஜனாதிபதி அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம ஜனாதிபதினு சொல்கிறோம். ஸோ ஹூ எலெக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு மேக் டிசிஷன் ஆன் த பிஹாஃப். அவங்க முன்னிலையில் அவங்க சூஸ் பண்ணுற ஒரு பர்சன் அவங்களுக்காக, அவங்களுக்கு சார்ந்து ஓகேவா எல்லா டிசிஷனையும் எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு பர்சனை வைப்போம். அதுதான் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ்ன்ற சப்ஜெக்ட்ல ஒரு மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒரு சொசைட்டியில் எப்படி இருக்கணுன்றதுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறது தான் இந்த டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ஸ். இந்த டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் நம்ம படிக்கணும்னா ஏன் படிக்கணும், எதுக்காக படிக்கணுன்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும்ல. தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமனோட டிக்னிட்டி, அதாவது ஒரு ஹியூமனோட குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும். தென் ஃப்ரீடம், ஓகே, அவங்க இண்டிபெண்ட்டாக எப்படியெல்லாம் இருக்க முடியும். தென் என்ஷோர் சோஷியல் ஜஸ்டிஸ், எல்லா இடத்துலையும் கரெக்டாக நேர்மையாக தான் நடந்துக்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஈக்குவலாக இருக்குது இதை சொல்கிறதுக்கு. தென் என்கரேஜ் டாலரன்ஸ், ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணாலும் அதை தாங்குகிற கெப்பாசிட்டி, ஒருத்தவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணுற அந்த கோஆப்ரேஷன். தென் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ஒரு பீப்புள் இன்னொரு பீப்புளை ஈக்குவலாக மதித்து நடந்துக்கிறது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்த்து ட்ரூத், பீஸ், ஃபேர்னஸ், தென் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, இது எல்லாமே சேர்ந்து
ஒரு ஹியூமனோட லைஃப்ல நடக்கணும் அப்படின்னா இதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இந்த டெமோக்ராட்டிக் வேல்யூ அப்படின்றது. ஓகே, ரொம்ப ஈஸியான ஒன். தென் கான்ஸ்டிடியூஷனல் பேசிக்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் இன் இந்தியா. இந்தியாவை பொறுத்தளவு இந்த டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் இருக்கிறதுக்கு முக்கியமான பல சட்டங்களையும் வச்சிருக்கோம். ஓகே, அதுல முக்கியமான சட்டங்கள் ஒரு சிட்டிசன் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரீஎம்பிள் அப்படி மீன்ஸ் முன்னாடி இதெல்லாம் தேவையான விஷயம் அப்படின்னு நீடா இருக்க வேண்டிய சில விஷயங்கள். அது என்னன்னு பார்த்தோம்னா முக்கியமா 4 விஷயம் இருக்கு. ஓகே, என்னன்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. ஓகேவா? ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன? நேர்மையா இருக்கணும், நம்ம நியாயமா இருக்கணும். ஓகே, ஸோ சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். லிபர்ட்டி அப்படின்னா என்ன? தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். தட் மீன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது தான் நம்ம லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம லிபரலா இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம்ல, இண்டிபெண்டா நம்மளால ஃப்ரீயா நம்மளுடைய தாட்டை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், ஒரு விஷயத்த நமக்கு பிடிச்ச மாதிரி செய்ய முடியும் அப்படின்றது லிபர்ட்டி. தென் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி மீன்ஸ் என்னது? ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் ஒரு இடத்துல செய்யறதுக்கு கிடைக்கிறது ஈக்குவாலிட்டி. தென் ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு மீன்ஸ் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லலாம். தட் மீன்ஸ் நம்ம கூட சிப்ளிங்ஸ் தான் நம்ம நினைச்சு நம்ம கூட இருக்க எல்லாருக்கும், எல்லா இண்டிவிஜுவல்ஸையும் நம்ம கூட பிறந்த ஒருத்தவங்களா பார்த்து நம்ம ஒரு விஷயங்களை எடுத்து கொடுக்கறது. தட் மீன்ஸ் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு டெமோக்ராட்டிக் வேல்யூஸ்ல நம்ம இந்தியாவை பொறுத்தளவு. ஓகே, ஸோ இந்த கீ வேல்யூஸ், அந்த கீ எலமெண்ட்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் தான் நமக்கு கொஸ்டின்ல நீங்க டீட்டெயிலா எழுத போறது. ஓகேவா? ஸோ ஸ்டோரி கொஞ்சமா இருந்தாலும் நீங்க இதை வச்சு பாயிண்ட் நீட்டா போட்டு எழுதுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மார்க் கிடைச்சிரும். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், முதல் விஷயம் நம்ம கீ எலமெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி தான். தட் மீன்ஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் ட்ரீட்டட் ஈக்குவலி பிஃபோர் த லா அண்ட் equal access to opportunity without discrimination based on caste, religion, gender, language and wealth. ஒருத்தவங்க சட்டத்துக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா பிஃபோர் த லா எல்லாருக்கும் எல்லாமே ஈக்குவல் தான், எல்லாருக்கும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவல் தான். அவங்க கேஸ்ட்டை பேஸ் பண்ணியோ, ரிலீஜியனை பேஸ் பண்ணியோ, ஜெண்டரை பேஸ் பண்ணியோ, லாங்குவேஜை பேஸ் பண்ணியோ, அவங்க கிட்ட இருக்க சொத்து மதிப்பை பேஸ் பண்ணியோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் டெமோக்ரஸியில் இருக்க முதல் கீ எலமெண்ட்டே. ஓகேவா? அதை தான் நம்ம ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் ஜஸ்டிஸ், எல்லாருக்கும் நியாயமா எல்லாமே கிடைக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஈக்குவாலிட்டி. எக்ஸாம்பிள், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஒரு இடத்துல ஒரு கம்பெனில ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஒரு வேலை பார்க்குற ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கும் ஒரே சேலரியா தான் இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேலரின்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஈக்குவலா ட்ரீட் பண்றது முதல் விஷயம் டெமோக்ராட்டிக் வேல்யூல. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா லிபர்ட்டி. லிபர்ட்டி மீன்ஸ் ஃப்ரீடம், இண்டிபெண்டா இருக்கிறது. ஓகே, லிபர்ட்டி ரெஃபர்ஸ் டு த ஃப்ரீடம் ஆஃப் தாட். நம்மளுக்கு பிடிச்ச தாட்ஸை நம்ம கொடுக்க முடியும், அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், எதை வேணா நம்ம நம்பலாம், எதுக்கு வேணா நம்ம அர்ப்பணிச்சு இது பண்ணலாம், எந்த ஆக்ஷன்ஸ் வேணா நம்ம லாக்கு கீழே இது பண்ணலாம். இப்படிதான் பண்ணணும்ன்ற லிமிட் இல்லாம என்ன நம்மளால முடியுமோ, என்ன தோணுமோ அதை நம்ம சுதந்திரமா செய்ய முடியுதுன்னா அதுக்கு பேரு லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அலோவ் இண்டிவிஜுவல்ஸ் டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ் freely, develop their talent and live with dignity. சம் குவாலிஃபிகேஷனோட அவங்க வாழ்றதுக்கு இந்த லிபர்ட்டி அப்படின்ற ஒரு வேல்யூ ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. ஓகே, எக்ஸாம்பிள்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் டு சூஸ் ஒன் ப்ரொஃபஷன் ஆர் ரிலீஜியன். என்ன நம்ம பேசணும், எந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு நம்மளால ஒரு விஷயத்தை சூஸ் பண்ண முடியுது இந்த சொசைட்டில அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயம் அந்த கீ எலமெண்ட் பாத்தீங்கன்னா லிபர்ட்டி தான். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னது? நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான விஷயம். ஓகேவா? ஸோ ஜஸ்டிஸ் ஸ்டாண்ட் ஃபார் ஃபேர்னஸ், நியாயத்துக்கும், அண்ட் இம்பார்ஷியாலிட்டி. இவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்லாம நடந்துக்கிறதுக்கு பேரு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்வோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் த சொசைட்டி. இதுல கொஞ்சம் டைப் இருக்கு. சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா சொசைட்டில ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அண்ட் ரைட்ஸ் கொடுக்கறது. எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னா ஒரு சொத்து மதிப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலா அது எல்லாத்தையும் பண்றது. பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னா ஒரு கட்சி மீட்டிங், ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் எல்லா பார்ட்டிஸ்க்கும் கொடுக்கறது. இதை பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ராட்டர்னிட்டி. ஃப்ராட்டர்னிட்டினா நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், பிரதர்ஹுட். தட் மீன்ஸ் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். It is the sense of brotherhood and unity among all citizens. நம்ம கூட இருந்த நம்ம சின்ன வயசுல நம்ம ஃப்ளட்ஜ் எல்லாம் சொல்லுவோம்ல, ஆல் பிரதர்ஸ், ஆல்
பீப்புள்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அதான் பிரதர்ஹுட். நம்ம கூட இருக்க எல்லாரையுமே சகோதரத்துவமா பார்த்து அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்து அவங்கள நமக்கு ஈக்குவலா மதிச்சு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதோ எந்த விஷயம்னாலும் யூனிட்டியா செய்யறதுக்கு பேரு ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இட் ஹெல்ப்ஸ் மெயின்டைன் நேஷனல் இன்டெகிரிட்டி அண்ட் சோஷியல் ஹார்மோனி. ஸோ பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிலீஜன் அண்ட் கல்ச்சர் லிவிங் பீஸ்ஃபுல். இப்போ ஒரு ஊர் இருக்குன்னா அங்க ஹிந்துஸ் இருப்பாங்க, முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா வாழ்றதுக்கு பேரு நம்ம ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவோம். தென் ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டாலரன்ஸ் அண்ட் பியூரலிசம். டாலரன்ஸ் அப்படின்னா அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை தாங்கிக்கிற தன்மை. தட் மீன்ஸ் இட் இஸ் த எபிலிட்டி டு அக்செப்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன், பிலீஃப்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். இப்போ எனக்கு ஒரு தாட் இருக்கும், உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்படி நம்ம கூட இருக்கிறவங்களுடைய தாட்ஸுக்கும் நம்ம மரியாதை கொடுத்து அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, ஓகே அக்செப்ட் பண்ணுவோம், நம்ம செய்வோம்னு சொல்லி அந்த டாலரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவுமே நம்ம டெமோக்ரஸி வேல்யூஸ்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கீ எலமெண்ட். நெக்ஸ்ட் பிளூரலிசம். பிளூரலிசம் அப்படின்னா coexistence of diverse cultures, linguistic and religious communities with one nation. ஒரு ஸ்டேட்குள்ள ஹிந்துஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, முஸ்லிம்ஸ் இருக்காங்க, நார்த் இந்தியன், சவுத் இந்தியன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் கேஸ்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு மத சார்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுறது அப்படின்னு வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து இந்தியா அப்படின்ற ஒரு நேஷனுக்குள்ளே தானே நடக்குது. இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தானே. இதுக்கு பேர் தான் ப்ளூரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரமோட் பீஸ் அண்ட் ஹார்மோனி இன் த மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி லைக் இந்தியா. நிறைய கல்ச்சர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் எல்லாருமே ஒத்துமையாக தான் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நம்ம கேரளா போனால் ஓணம் செலிப்ரேட் பண்ணுவோம், நம்ம அவங்களோட சேர்ந்து செய்வோம். அவங்க இங்கே வந்தால் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களோட கல்ச்சரையும் மதிச்சு எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுக்கு பேரு டாலரன்ஸ் அண்ட் ப்ளூரலிசம் அப்படின்னு சொல்வோம். ஓகே, தென் ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லா அப்படின்னா மதிக்கிறது. தட் மீன்ஸ் எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் லீடர்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ் இஸ் சப்ஜெக்ட் டு த சேம் லா. ஒரு லா இருக்கு அப்படின்னா ஒரு சட்டம்னா சட்டம் தான், எல்லாத்துக்கும் சட்டம் தான். ஓகேவா? இப்போ எனக்கு வேற இல்லை, உங்களுக்கு வேற இல்லை, ஹையர் பொசிஷன்ல இருக்க வேற ஒருத்தவங்களுக்கு வேலை இல்லை. நம்ம கண்ட்ரி எடுத்துக்கிறோம் இந்தியாவிலனா ஒரு சட்டம் கான்ஸ்டியூஷன் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே. ஓகே, அதை தான் நம்ம ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்றோம். ஸோ மெயின்டைன்ஸ் ஆர்டர், டிசிப்ளின் அண்ட் ஃபேர்னஸ் இன் த சொசைட்டி. தென் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, தட் மீன்ஸ் நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ், ஓட்டிங்காக இருக்கட்டும், பப்ளிக் டிஸ்கஷனாக இருக்கட்டும், சோசியல் சர்வீஸாக இருக்கட்டும், எந்த சிட்டிசன் வேணா, இந்தியன் சிட்டிசன் எதை வேணா செய்யலாம், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்ற உரிமை இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மெயின் கீ எலமெண்ட்ஸ் அண்டர் த டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். இதை தான் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ்ன்னு சொல்றோம். இதை மட்டும் இந்த 7 கான்செப்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சு அதை எழுதினாலே போதும். ஓகே, டெமோக்ராட்டிக் வேல்யூனா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, தென் இந்த 7 கீ எலமெண்ட்ஸ் என்னன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் டெமோக்ராட்டிக் வேல்யூ. ஏன் மெயினா இது பண்றோம்? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது தான் moral responsibility and integrity among the individual, then encouraging ethical leadership and accountable governance, then ensuring that all individuals have equal respect and opportunity, building a society based on mutual respect, empathy and the cooperation, inspiring individual to uphold the truth, justice and non-violence in the personal and professional lives. Okay, so these are the main roles of democratic values. Okay, first simple concept, democratic values அப்படின்றது இந்த யூனிட்ல நீங்க படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ பேசிக் கான்செப்ட் இதுதான். இதை நீங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கனாலே அப்சர்வ் பண்ணி போதும். கண்டிப்பா இந்த கொஸ்டின்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டெமோக்ரஸி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வீடியோல அது பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் நமக்கு வந்துடும். அது இல்லைன்னா வேர்ல்ட் டெமோக்ராட்டிக்கும் வந்துடும். அதுவுமே ஈஸி ஸ்டோரி தான், சொல்லித்தரேன். இந்த நோட்ஸுமே நம்மளுடைய வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு டிரைவ் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.